1987 செப்டம்பர் மாதம் 20 இது திலீபனுடன் 6ஆம் நாள். இன்று காலையிலிருந்து நல்லூர் கந்தசாமி கோயிலில் திலீபனின் பெயரில் நூற்றுக்கணக்கான அர்ச்சனைகள் செய்யப்பட்டு அவை பொதுமக்கள் மூலம் மேடைக்கு வந்த வண்ணம் இருந்தன. பிற்பகல் 3 மணியிலிருந்து யாழ்ப்பாண குடாநாட்டுக்கு வழியிலிருந்து சனங்கள் பஸ்களில் வந்து குவியத் தொடங்கினர். எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். இறைவா, திலீபனை காப்பாற்றிவிடு. கூடியிருந்த மக்கள் நல்லூர் கந்தனிடம் அடிக்கடி இப்படி வேண்டிக் கொள்கிறார்கள். இதை நான் அவதானிக்கிறேன். பழந்தமிழ் மன்னனாகிய சங்கிலியன் அரசாண்ட நல்லூர் அரசதானியிலே, அதுவும் தமிழ் கடவுளாகிய குமரன் சந்நிதியில் ஒரு இளம் புலி உண்ணாமல் துவண்டு கிடந்தது. ஒரு நல்ல முடிவு கிடைக்க வேண்டும், இல்லையேல் உலகில் நீதி செத்துவிடும். எனக்குள் இப்படி எண்ணிக்கொண்டேன். மற்றவர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதில் இரவு பகலாக உறங்காது வேளா வேளைக்கு உணவின்றி அயராது உழைப்பதில் திலீபனுக்கு நிகர் திலீபன்தான். அவர் சுயமாக எப்போதாவது மினுக்காத மடிப்பு கலையாத ஆடைகள் அணிந்ததையும் நான் பார்த்ததில்லை. அவரிடம் இருப்பதெல்லாம் ஒரே ஒரு நீளக்காற்சட்டை, ஒரே ஒரு ஷர்ட் தான். அரசியல் விஷயமாக ஊரெல்லாம் சுற்றி பல பிரச்சினைகளை தீர்த்துவிட்டு காய்ந்த வயிற்றுடன் இரவு 12-1 மணிக்கு தலைமை அலுவலகத்திற்கு வருவார். அந்த நள்ளிரவில் அழுக்கேறிய தன்னுடைகளை கலந்து தோய்த்து காயப்போட்டு விட்டே படுக்கச் செல்வார். பின்னர் அந்த இயந்திரம் அதிகாலையிலேயே தன் இயக்கத்தை மீண்டும் ஆரம்பித்துவிடும். இப்படிப்பட்ட திலீபன் என்று வாடி வதங்கி தமிழினத்துக்காக தன்னையே அழித்துக் கொண்டிருக்கின்றாரே. எத்தனையோ பேரின் பிரச்சினைகளை தீர்த்து வைத்த இவரின் பிரச்சினையை, தமிழினத்தின் பிரச்சினையை யார் தீர்க்கப் போகிறார்கள்? சீலமுறு தமிழன் சிறப்பினை இழப்பதோ, சிங்கள இனத்தவர் நம்மை மிதிப்பதோ, கோலமுறு திருநாடினி கொள்ளையர் விரித்த வலையில் வீழ்ந்து அழிவதோ, காலனெனும் கொடும் கயவனின் கையினால் கண்ணை இழந்து நாம் கவலையில் நலிவதோ, நீலமணிக் கடல் நித்தமும் அழுவதோ, நாடு பொறும் வரை நம்மினம் தூங்குமோ? ஈழமுரசு பத்திரிகையில் வெளிவந்த இந்த கவிதையை ஒரு நாள் திலீபன் வாசித்துவிட்டு என் தோள்களை தட்டி பாராட்டியதை இன்று எண்ணி பார்க்கிறேன். வாராவாரம் பத்திரிகைகளில் வெளிவந்து கொண்டிருக்கும் எனது கவிதைகளை ஒரு தொகுப்பாக்கி வெளிவிட வேண்டும் என்ற திலீபனின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக சென்ற வாரம்தான் அவைகளை ஒன்று சேர்த்து பிரதிகள் எடுத்து ஒரு பிரதியை ராஜனிடமும் மறுபிரதியை யோகியிடமும் கொடுத்திருந்தேன். தலைவர் பிரபாகரன் முன்னுரை எழுத வேண்டும் என்ற என் விருப்பத்தை திலீபனிடம் வெளியிட்ட போது அவரும் அதற்கு சம்மதித்தார். உண்ணாவிரதம் முடிந்த பின் முதல் வேலையாக தலைவரிடம் சகல கவிதைகளையும் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டேன். தலைவர் பிரபா ஒரு இலக்கிய ரசிகன் என்பது பலருக்கு தெரியாது. இன்று முழுவதும் சிறுநீர் கழிக்க முடியாமல் கஷ்டப்படத் தொடங்கிவிட்டார். இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் என்ன நடக்குமோ என்ற எண்ணம் என்னை வாட்டிக் கொண்டிருந்தது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி கூடி திலீபனின் நிலை கண்டு சோகத்தில் ஆழ்ந்திருந்தனர். இவை எதுவும் தெரியாமல் திலீபன் தூங்கிக் கொண்டிருந்தான்.